ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர் டெம்பனிஸ் சிங்கப்பூரில் இருக்கோம். ஸோ சிங்கப்பூரில் நம்ம நேற்று தான் வந்தோம். ஊரில் அதிகமாக டீ குடித்து பழகம். ஸோ சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா தே அலியான்னு சொல்லிட்டு நம்ம மில்க் மேட் இருக்குல்ல, அதை கலக்கி சுடு தண்ணியில் பிடிச்சி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அதுதான் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம ப்ராப்பராக பாலில் போடுற ஒரு டீ கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடினேன். ஏற்கனவே விலாகில் பார்த்துருக்கோம் இன்ஸ்டாவில். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். வாங்க, நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு விலாக் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம இருக்க பிளாக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடிஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியுதானு தெரியல, செம்ம முள் இருக்குது. தெரியாமல் லைட்டாக கை வச்சிட்டேன், தெரியலை, தெரிஞ்சிருந்தால் வச்சுருக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியுதானு தெரில, முள் செம்ம பெருசாக இருக்குது. சரி வாங்க, நம்ம இப்போ டீ கடைக்கு போகலாம். இதுதான் ப்ளோக்கு. இங்கே ஹெச்டி ப்ளோக் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த மாதிரி லிஃப்ட் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ நம்ம 4th ஃப்ளோரில் இருக்கோம். இந்தாண்ட லிஃப்ட் இருக்குது, அதில் போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர். எல்லா பில்டிங்லேயுமே இந்த மாதிரி ஒரு லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட்லேருந்து தான் கீழே போகணும். கீழே போனதுக்கப்புறம் நியர்பையில் எம்ஆர்டி ஆர் பஸ் ஏதாவது ஒன்று கிடைக்கும். நம்ம பக்கத்தில் பஸ்ஸு தான் இருக்குது. ஏன்னா அந்த கடைக்கு நியர்பைலேயே போய் இறங்குற மாதிரி பஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அதுக்கு தான் போக போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கும் என்னன்றது இன்னும் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். எனக்கும் நேற்று அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி ஓகே ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கீழே சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் எதுவுமே வீடு இருக்காது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு இருக்காது. ஏன்னா நடைபாதை, வயசானவங்க அதிகம் இருக்காங்கிறதுனால அவங்களோட சிட்டிங் ஏரியா அப்படிலாம் போட்டிருப்பாங்க. பார்த்திங்கன்னா நான் சொல்கிற ப்ளோக்கு இதேமாரி தான் இருக்கும். இது எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணுற இடம். ஸோ சிங்கப்பூரில் ஏன் இவ்வளோ நாள் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்காங்கிறது அவங்க சாப்பிட்ற சாப்பாடு ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்க அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்க. நம்ம இன்னும் கிட்ட வந்துட்டோம். பஸ்ஸு தான் போகணும், எம்ஆர்டி தேவையில்ல. ஏன்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு பஸ்ஸே போகும். அதுதான் இப்போ போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபுல் அண்ட் சேஃப்டி செக்யூராக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கார்டன் சூப்பராக இருக்குங்களா. வாங்க அப்படியே போகலாம். எல்லா இடத்துலையும் சிங்கப்பூரில் மழை பெஞ்சா ப்ராப்பராக எல்லாமே இருக்கும். நம்ம நடந்து போகிறதுக்கோ சைக்கிளில் போகிறதுக்கோ எந்த வித ப்ராப்ளமுமே இருக்காது. அந்தளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தெரியுதுங்களா பஸ்ஸு போகிறது, அந்த இடத்துக்கு தான் இப்போ போக போகிறோம். அந்த இடத்துக்கு போய் கரெக்டான நம்பர் பஸ் எதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம டீ கடைக்கு போகலாம். எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸு இல்லைனா அந்த மாதிரி வீல் வச்சு தள்ளுவாங்கள்ல, அந்த மாதிரி சைக்கிள் இந்த மாதிரி போகிறதுக்கும் ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க. இதுதான் பஸ் ஸ்டாப்பு. பார்த்திங்கன்னா நியர்பைலேயே நம்ம கீழே இறங்க தேவையில்ல, பக்கத்துலேயே காலை வச்சு ஏறலாம். அந்தளவுக்கு பஸ் பக்கத்தில் நிற்கும். அப்படியே போனீங்கன்னா நம்ம அந்தாண்ட ஆப்போசிட் சைட் ஸ்டாப்புக்கு போகணும். இப்போ நம்ம டெம்பனிஸ் வெஸ்ட்டில் இருக்கோம். டவுனுக்கு போகணுன்னா இந்த பக்கம் போகணும். நம்ம சாங்கி சைடு போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது பஸ்ஸு போகிற ரூட்டு. நம்ம இந்த மேலே ஏறி அந்தாண்ட பஸ் ஸ்டாப் போகணும். போமா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் சிட்டி. அதை சொல்லி ஆகணும். பார்த்திங்கன்னா எங்கே பார்த்திங்கன்னா மரம் வளர்த்துருப்பாங்க. ரோடு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அந்தாண்டு இருக்கிறது காலேஜ். எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம இது வழியாக நடந்து போய் அங்கே இறங்கி இந்த பஸ் ஸ்டாப் போகணும். அங்கே போகலாம். எந்த பஸ்ஸுன்றதை சொல்கிறேன். பஸ் வரப்போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த பஸ் எந்த ரூட்டு போகணும் கொண்டு போட்டிருப்பாங்க. நம்ம போக பிஃபோர் சிங்கப்பூர் ஏவியேஷன் ஏசி அப்படின்ற இடத்துக்கு போகணும். 9ஆம் நம்பர் பஸ் வந்துச்சுன்னா போகலாம். பஸ் 9ஆம் நம்பர் வரவே இல்லை. பார்ப்போம்.
சாங்கி ஏர்போர்ட்டு இந்த ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். வாங்க போவோம். ஸ்டாப்பில் இறங்கியாச்சு. அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்கியிருக்கேன். வாங்க போய் பார்ப்போம். குமார் மாமா டீ கடை, குமார் கிச்சன்ஸ்ன்னு இருந்துச்சு இன்னொரு கடை. அந்த செட்டப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும், பால் போட்டிருப்பாங்க அப்படின்றதுக்காக அங்கே தேடி வரோம். பார்ப்போம், வாங்க போய் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா. அந்த சைடு தான் கடைகள்லாம் இருக்குது. ஏற்கனவே நம்ம சிங்கப்பூர் வந்தப்போ இந்த பக்கம் வந்திருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். இதில் தான் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக பார்க்கிங் லாட்டு. இந்த பில்டிங் அந்த பக்கம் மெயின் கடை இருக்குது. அதில் தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். எங்கே போயிருந்தாலும் பார்க்கிங்கில் வந்து இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு இடமும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ரெண்டாவது அந்த வீல் சேரு இல்லை முடியாதவங்க, ஸ்டெப்ஸ் ஏற முடியாதவங்களுக்கெலாம் இந்த மாதிரி மேலே ஏறி போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஏறி நம்ம இப்போ கடைக்கிட்ட போக போகிறோம். இன்னும் இந்த பில்டிங்க்கு அந்தாண்ட இருக்குதுன்னு காமிக்குது. அந்த பக்கம் ஷாப்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நம்ம இதில் தான் போகணும். லைட்டு ஃபுல்லாக எரியுதில் அந்த கடை தான் நினைக்கிறேன். அந்த கடை தான் கூரை போட்ட மாதிரி வச்சு இன்ஸ்டால் வச்சுருக்காங்க. பார்ப்போங்க. டீ இல்லையாண்ணே? தால்கறி சாம்பார். வேல்யூ டீ கடை ஃபார் குமார் மாமா கிச்சன்ஸ். குட் டேஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். டேலியாக குடிக்கும்போது குடித்த மாதிரியே இல்லை. டீ அதே கிளாஸில் குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பில்டிங்கில் தான் வந்து டீ குடித்தோம். அப்படியே வந்தீங்கன்னா ராமர் ஆலயம், சாங்கி வில்லேஜ் ரோடு அதில் இருக்குது. நம்ம தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க உள்ளுக்கு போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராமர் கோயிலில் தான் இருந்தோம். ராமர் கோயிலில் இவ்வளோ நேரம் அவர் பேசுனது வந்து இன்னைய தேதி வந்து தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறதுனால அதோட பஞ்சாங்கம் படித்தாங்க. வேணுங்கிறவங்க லைவில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள்.